நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். முடிவுகள் தான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாதையில் போயிடலாமா, இல்லை இந்த பாதையை விட்டுட்டு இன்னொரு பாதையில் போனால் வாழ்க்கை கரெக்டாக இருக்குமா? அந்த மாதிரி காலைல எந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதுலேருந்து வாழ்க்கையை நகர்த்துறது வரைக்கும் எல்லா நாட்களுமே முடிவுகள் எடுத்து தான் ஆகணும். ஸோ முடிவுகளை தெளிவான மனநிலையில் எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் அந்த முடிவுகளை ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது எடுக்கவே முடியாது. இது கரெக்டா, இது தப்பா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். அப்போது தெளிவான முடிவுகள் தெளிவான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் குழப்பமான மனநிலை கண்டிப்பாக குழப்பமான முடிவுகளை தான் கொடுக்கும். வெற்றி பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னா நல்ல முடிவுகளை நல்ல நேரத்தில் தெளிவான ஒரு மனநிலையில் எடுக்கணும். இல்லைப்பா, என் மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த எபிசோட் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறோம். So, tips to making a decision when you are uncertain or when you are confused. என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது எப்படி இந்த முடிவுகளை தெளிவாக எடுக்கலாம், அதற்கான டிப்ஸை இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் 2 நண்பர்கள் என்னோட பேசினாங்க, மெசேஜ் பண்ணாங்க. நீங்களும் பண்ணலாம். அதனால தான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் முதல்ல பேசினவர் கோகுல் கிருஷ்ணன், அதாவது கிறிஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்கிறாரு. ரொம்ப அருமையான நண்பர், நல்ல திறமை, டேலண்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. தொடர்ந்து அதுலேருந்து வெளியே வரும் பொழுது நம்மளுடைய பாட்காஸ்ட்டை கேட்டு அவர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் என்னை கேட்பாங்க, இது எதுக்கு நீ தேவையில்லாமல் கற்றுக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இதில் நீ பணத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, பணமும் எனேபிள் பண்ணலை, ஆட் போடுறது கிடையாது, அப்போ என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது எல்லாமே என்னுடைய நண்பர்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை, ரொம்ப குட்டியாக ஒரு மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும், அதுதான் என்னோடய சந்தோஷம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அது உண்மையான ஒரு தருணம் எனக்கு நிகழ்ந்தது. அதே மாதிரி சுப்பிரமணியம் அப்படின்றவர் மும்பை தாராவியிலேருந்து மெசேஜ் பண்ணார். அவர் கூட பேசவும் செஞ்சேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா அவர் சொன்ன ஒரு ஃபீல், மும்பை ஓரத்தில் ஒரு காற்று மூஞ்சியில் படும்போது நடக்கும்போது, நண்பா அவங்க பாட்காஸ்ட்டை கேட்கும்போது அவ்வளோ ஜில்லுன்னு ஒரு மனசு அப்படியே மாறும், ரொம்ப ஒரு ஆக்டிவாக மாறும் அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு உந்துதல் தான் என்னை தொடர்ந்து ஓட வைக்கும். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளீஸ் கொடுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நண்பா, நண்பி, நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை ஃபஸ்ட் டைமாக லிசன் பண்ணுறீங்கன்னா இது மட்டும், இந்த எபிசோட் மட்டும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 220 எபிசோடுக்கு மேலே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நேரத்தில், எல்லா கஷ்ட காலத்துலேயும் என்னென்ன மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் வருமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம எபிசோடில் இருக்குது. அதை மறக்காமல் நீங்கள் கேட்கலாம். அதே இது நீங்கள் நம்ம 220வது எபிசோடில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெல்கம் பேக். நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க நண்பா. அது மாதிரி ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ஏன் அந்த 5 ரேட்டிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 ரேட்டிங்ஸில் தான் நம்மளுடைய உழைப்புக்கான
ஊதியம் கிடையாது, உழைப்பிற்கான ஒரு விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, நிறைய நண்பிகள்கிட்ட நம்ம ரீச் அடைய முடியும், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, இல்லை ஃபாலோ பண்ணும்போது, இல்லை நீங்கள் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்கும்போது இந்த பாட்காஸ்ட்டோட வெற்றிக்கு நீங்கள் முக்கியமான பங்கு அப்படின்றத திருப்பி சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பிகள் எல்லாரும் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம தொடர்ந்து அப்டேட், இன்னும் ஆட்டோ அப்டேட் டெய்லி உங்களை வந்து தள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம், அதாவது விர்ச்சுவலாக ஒரு வீடியோ கால் மூலமாக இல்லை மீட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு மீட்டப் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் அதை எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நம்ம பாட்காஸ்ட்டை போல் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பேசிட்டேன். அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன எமோஷ்னலாக தான். நம்ம இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எனக்கு வந்து மனசு லெவலில் ரொம்பவே ஒரு உந்துதலை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் எதுக்குடா பண்ணுறோம் அப்படின்னு எத்தனை பேர் என்னை கேட்டப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு வைராக்கியமும் ஒரு தொடர்ந்த உந்துதலும் இருந்தது. நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு மனிதர்கள்கிட்ட நல்லா நண்பிகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு நினச்சது உண்டு. அது நடந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் கிறிஸ் அண்ட் சுப்ரமணியம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு அனுப்பலாங்க. RJ__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் சாரி, ஸோ சாரி. 6 நிமிஷம் கிட்டத்தட்ட உங்களை வந்து மொக்க போட்டிருக்கேன். நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முடிவுகள் தாங்க. நம்ம நிறைய நேரங்களில் இந்த முடிவுகள் சரியாக எடுக்காதனால நிறைய விஷயங்களை இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆனால் முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது அடுத்த விஷயம். நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்றது வேறு ஒரு எபிசோட் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா. அப்போ எப்படி எடுக்கிறது? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப டஃப் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர்வீல்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப ஆங்ஸைட்டி மூலமாக ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ரொம்ப ப்ரெஷராக, கன்ஃபியூஸ்டாக, டிஸ்ட்ராக்டாக, டயர்டாக, இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய முடிவுகளில் கண்டிப்பாக தாக்கம் இருக்க தான் செய்யும். அந்த தாக்கத்தினால நீங்கள் கரெக்டான முடிவை எடுத்துட முடியாது. அப்போ கரெக்டான முடிவு எடுப்பதற்கு என்ன பண்ணுறது? ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, அதாவது டிப்ஸ் நம்பர் 1, டோன்ட் லெட் ஸ்ட்ரெஸ் கெட் த பெட்டர் ஆஃப் யூ. எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவுகளுக்கான விளைவுகளை எடுத்துக்க போதும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு இதில் பதட்டப்படணும்? உங்களை அறியாமல் நீங்கள் எதுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கணும்? அதனால் எப்பயுமே அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ எதையுமே ரொம்ப எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எடுக்க வேணாம். உட்காருங்க, அமைதியாக இருங்க. ஸோ அமைதியாக உட்காந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அப்போ தெளிவான மனநிலையில் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம், அவசரத்தில் நம்ம முடிவு எடுத்தோம்னா அது கண்டிப்பாக கரெக்டாகவே அமையாதுங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தமிழில். அதே மாதிரி தான். அப்போ எப்போவுமே நம்மளை அந்த ஆத்திரத்தில் இருக்கும்போது அந்த முடிவுகள் கரெக்டாக வராதுங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரெஸ்ஸை கரைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி செல்ஃப் கேர். நீங்கள் ஒரு பீச்சுக்கு வாக் போகலாம், இல்லை வாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம், இந்த மாதிரி ஒரு யோகா கிளாஸ் போகலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மைண்டு காம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவான நீரோடை மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் முடிவு எடுத்துடலாம்ல. கரெக்டு தானே? ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தோன்னா, கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம் இஃப் பாசிபிள். எப்போவுமே உங்களுக்கான டைம் ஒதுக்குங்க. ஐயோ நான் எப்போயுமே என்னோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, கொஞ்சம் அந்த ப்ரெஷர்லாம் விட்டுட்டு உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு ஃபீல் ஃப்ரீயாக உங்களுக்கான டைம், செல்ஃப் டைம், மீ டைம் அதை கொடுத்து பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த ப்ராப்ளத்தில் உட்காந்து அதையே சுற்றிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக உங்களுக்கான டைம் கொடுத்து அதற்கான முடிவுகளை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 3வது, வெய் த ப்ராஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு சில நேரங்களில் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது, இல்லை என்னால் முடிவுகளை கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் அதை நிறைய இடத்துல பண்ணுவேங்க. ஸோ ஒரு பேப்பர் எடுப்பேன், அந்த பேப்பரில் இந்த முடிவுகளை இந்த மாதிரி, அதாவது நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் எனக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இதில் சேரலைன்னா இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இதில் சேர்ந்தோன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, சேரலைன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மாதிரி நான் யோசிப்பேன். அப்போ யோசிக்கிறது மட்டும் இல்லாமல்
அதில் ரோட்டில் புட் டவுன் பண்ணுவேன், எழுதுவேன். அப்போ எழுதும் பொழுது ஒரு தெளிவு, ஒரு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட்டு கூட நம்ம யோசிச்சு எழுதும்போது ஓகே, அப்போ இதில் கடைசியாக எதில் நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் குறைச்சா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, எது டிஸ்அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்ற போது அந்த ஆப்ஷனை நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு முடிவுகளை எடுக்கணும். இது எதுனாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கலாம். உங்கள் கல்யாணத்தில் முடிவு எடுக்கிறது வரைக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, திருப்பி போடக்கூடிய முடிவுகள் எடுக்கிறது வரைக்கும் இந்த டெக்னிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் 4 பார்த்தோம்னா, திங்க் அபவுட் யுவர் கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. ஒரு முடிவை எடுத்த பின்னாடி அவங்க எப்படி சொன்னாங்களோ, சுற்றி இருக்கவங்க இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இல்லை அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு பிடிச்சது, அப்பாவுக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்சது எடுக்கிற முடிவை நம்ம விட்டுட்டு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி அதெல்லாம் டிசைட் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணுங்க. அதை தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 5, அதாவது டிப்ஸ் 5 பார்த்தோன்னா, கன்சிடர் ஆல் த பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நிறைய பாசிட்டிவ் அவுட்கம் வரலாம், நெகட்டிவ் அவுட்கம் வரலாம். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க ஒரு இதில். ஓகே, இது நடந்தால் இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது நடக்கலைன்னா இது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா கான்சிக்வன்சஸையும், உங்களுக்கு நடக்க போகிற அந்த பிரச்சனைகளை கூட நீங்கள் ரைட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், கிரேட்டாகவும் இருக்கும். ஸோ டிப் 6 பார்த்தீங்கன்னா, டாக் இட் அவுட். சம்டைம் நம்மளால் மட்டுமே இந்த முடிவை எடுக்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே மீறி போகும்போது நம்ம குடும்பத்தார்களையோ இல்லை வெல்விஷர்ஸோ இல்லை ஒரு குட் பீப்புளோ நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களோட போய் பேசலாம். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை அந்த இஷ்யூவில் நீங்கள் என்ன எடுப்பீங்க முடிவை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதே மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க லைஃப்பில் எடுக்கணும் அப்படி முடிவு எடுத்தால் அப்போ எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் கீப் அ டைரி. ஸோ இது டிப் 7. ஸோ நீங்கள் ரொம்ப முடியலை, மாதிரி ரோலர்ஸ் கோஸ்டரில் இருக்க ஃபீல் மாதிரி திடீர்னு வாழ்க்கை மேலே போகுது, திடீர்னு கீழே வருது, எப்போ மேலே போகுது எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் டைரியில் நீங்கள் எழுதலாம். ஓகே, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதும் பொழுது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாளை பின்னைக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள், இதே மாதிரி பிரச்சனைகள் இல்லை வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த டைமிங்கில் என்ன முடிவெடுத்த அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா நேரமும் எல்லாத்தையும் நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது, எஸ்பெஷலி இன் திஸ் வேர்ல்ட், இன் திஸ் கண்டிஷன். அது நம்மளால் கஷ்டம் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 8, பிளான் ஹவ் யூ வில் டெல் அதர்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த டிசிஷனை பற்றி ஒருத்தவங்ககிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட உங்களுக்கு டிப்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல வெல்விஷர்கிட்ட சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு தோழர், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மெயினாக. ஸோ நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணணும். சில பேர் நீங்கள் எதை சொன்னாலும் உங்களை கீழே திருவிட பார்ப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டு பார்ப்பாங்க. நிறைய நேரங்களில் அவங்க நீங்கள் கீழே போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அவங்கக்கிட்டேயே போயிட்டு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான வழியை காமிக்க மாட்டாங்க, ஒரு தப்பான வழியை காமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ டிப்ஸ் 9 என்ன பார்த்தீங்கன்னா, ரீதிங்க் யுவர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நிறைய ப்ரெஷர்னால் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நியூ ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி வருது, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரிஜினல் டிசிஷன் பெஸ்ட்டாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணலாம். இல்லை அந்த டிசிஷன் கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அதையே ரிஃபைன் பண்ணி கரெக்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை ரிஃபைன் பண்ணிவிட்டு டிசிஷன்ஸை கரெக்டாக எடுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறேன். ஒரு டிசிஷனை, ஒரு மிகப்பெரிய டிசிஷன் வாழ்க்கையில் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இம்பேக்ட் ஆகக்கூடிய மக்கள், இம்பேக்ட் ஆகக்கூடிய பீப்புள், அவங்க எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறது, அவங்கக்கிட்ட கேட்குறது, ஃபீட்பேக் கேட்குறது, இது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த 9 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக லைஃப் இஸ் ஆக்சுவலி வித் அவர் ஓன் டிசிஷன் லைஃப் ஸ்ட்ரைட் லைனில் செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அதை நம்ம எடுத்துக்கணும்.
கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப டஃப் டைமை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று மனசில் நினச்சிக்கோங்க, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் மாறும். நம்ம இன்றைக்கி பிரச்சனைன்னு உட்காந்து அழுதுகிட்டு பதறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தோணாது. அதை நினச்சி நம்மளாடா அப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். அதனால் கரெக்டாக எப்போவுமே தெளிவாக முடிவெடுக்க கற்றுக்கங்க நம்ம டிப்ஸ் மூலமாக. ஆல்ரைட். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த எபிசோடை உங்களுக்காக முடிக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோட் இன்னும் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோ. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நண்பா நண்பி, நீ எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நண்பா நண்பி ப்ளீஸ். ஆல்ரைட். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும். அது நம்ம நிறைய நண்பிகள்கிட்ட ரீச் ஆவதற்கான ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க, என் கூட பேசணும் அப்படின்னா கூட RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், RJ Manoவோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஜாயின். ஸோ நிறைய பாசிட்டிவான உங்கள் நாட்களை ஆரம்பிப்பதற்கு போதே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பரான விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். உங்களை எப்பயுமே பக்கத்தில் உங்கள் கூடவே உங்கள் கைக்குள்ளேயே இருந்து, நண்பா பார்த்துக்கலாம், நண்பா ஓடு, நண்பா நண்பி எல்லாம் சரியாயிரும், ஓடுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் வரப்போது, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். கஷ்டமாக இருந்தாலும் அது எல்லாம் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட வீறு நடை போட்டு வாழ்க்கையை நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர் நண்பா நண்பி. See you. Bye bye. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.